இஸ்ரேலுக்குள் புகுந்து அடித்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அலறி அடித்து ஓடி துடிக்கும் இஸ்ரேலிய வீரர்கள், உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ், ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய அர்ஷ்-இ கமாங்கிர், மறுபடியும் அமெரிக்காவினுடைய F-35 MQ-9 ரிப்பேர் விமானங்களை அடித்திருக்கக்கூடிய ஈரான், ஹிஸ்புல்லா அறிமுகம் செய்திருக்கக்கூடிய அபாபில் ட்ரோன், காசாவில் மிகப்பெரிய அளவிற்கான தாக்குதல், காரூன் நீரணையை இன்னைக்கு இஸ்ரேல் தாக்கி இருக்கிறார்கள், உக்ரைனுடைய கடற்படை தாக்குதல், ஹர்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல் தாக்குதல், ஆடுகள் குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்தில் பன்றியுடன் வந்த VHP, மாலியானாவில் பெருநாள் தொழுகைக்கு தடை, 72 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு. இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான், வீடியோக்களை தான் இன்னைக்கு அதனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஈதுல் அல்ஹா தியாக திருநாளுடைய வாழ்த்துக்களை பேட்டை டிவியின் சார்பாக, பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவங்க, லைக் செய்திருக்கிறவங்க, நம்மளுக்காக கமெண்ட் செய்கிறவங்க, நம்மளை எதிர்த்து திட்டுறவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அவங்களுடைய நோயற்ற வாழ்விற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மிகப்பெரிய பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஹிதாயத் என்னும் பொக்கிசத்தை இறைவன் அனைவருக்கும் வழங்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையாகவும் நம்ம செய்து கொள்கிறோம். மறவாமல் நீங்களும் நம்ம பேட்டை டிவிக்காக துவா செய்யுங்க. இன்னைக்கு முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, நாங்க தான் உலகத்திலேயே பெரிய வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, அந்த அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 17.5 பில்லியன் USD அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டுலையும் இராணுவ பொருட்களை இஸ்ரேலுக்கு வாரி வழங்கி மக்களையெல்லாம் கொல்லுடா அப்படின்னு அனுமதிச்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு இன்னைக்கு விழுந்திருக்கக்கூடிய அடி தாங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அடிக்கக்கூடிய அடியை பார்த்து உலகமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா IDF சோல்ஜர்ஸ் என்பவங்க ரொம்ப கேவலமான ஆள்கள், மனிதத்தினுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. அதனால சந்தோஷப்படுறாங்க. விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரோன், ஹிஸ்புல்லா அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ட்ரோன், நம்ம நேத்து பார்த்தோம் அபாபில் அப்படிங்கிற ஒரு குண்டு. அதாவது திருமறை குரானுடைய வசனத்தை வச்சு, திருமறை குரான் வசனத்துல தீயவர்களுக்கு எதிராக இறைவன் சில விஷயங்களை செய்யறப்ப அதற்கு சில பேர்களை இறைவன் வைத்தான். அந்த பேரை வைத்து இறைவன் மீது நாங்க நம்பிக்கை வச்சு அப்படி செய்யறோம்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லிக் கொள்றாங்க. இன்னைக்கு அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடியதான் அபாபில் ட்ரோன் அப்படின்னு ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனை எப்படியெல்லாம் மேக் பண்றோம் அப்படிங்கிறத தயாரிக்கிறதையும் செஞ்சு காட்டினது மட்டும் இல்லாம அந்த ட்ரோன் அப்படியே ஏறி விடுறாங்க. அந்த ட்ரோன் அப்படியே ரொம்ப கரெக்டா மேல போய் அங்க போயிட்டு இருந்த இஸ்ரேலிய சோல்ஜர்ஸுடைய டேங்க் அதுல தான் உட்கார்ந்து ரொம்ப சாவகாசமா இஸ்ரேலிய IDF சோல்ஜர்ஸ் சாவகாசமா இருந்துட்டு இருக்காங்க. வந்துருச்சு பின்னாடியே ட்ரோன். ஒருத்தன் பார்த்துட்டான், அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி தவி ஓடுறான். இன்னொருத்தர் என்ன பண்றான்னா அந்த ஜீப்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே குதிக்கிறான். அப்படியே குதிக்கிறப்ப தான் அந்த ட்ரோனை இன்னைக்கு உள்ள அனுப்பி இன்னைக்கு IDF சோல்ஜர்ஸை இன்னைக்கு ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருக்காங்கிற வீடியோவை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் தந்துகிட்டு இருக்காங்க. இது கிடையாது. லெபனான்ல என்ன பண்ணான்னா இஸ்ரேல், நீ இப்படிதான் பகல்ல போனா எங்களை அடிக்கிறல, அதெல்லாம் என்ன பண்றோம்னா நைட்ல வரோம்டா டேய் நைட்ல அப்படின்னு சொல்லி நைட்ல போயிருக்கிறாங்க. நைட்ல இன்னைக்கு ஹிஸ்புல்லா ட்ரோன்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குத்த வச்சு உட்காந்துருக்கான் கக்கா போற மாதிரி. அப்படி உட்காந்துட்டு இருக்கவனை தேடி பிடிச்சி தலைமையிலே அடிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா. இதையும் பார்த்து பல பேர் கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அவங்க சொல்ற செய்தி என்னன்னா, டே காசாவில் நீங்க தானடா அப்பாவி குழந்தைகளை சுட்டு கொண்டீங்க, உனக்கெல்லாம் அடி விழுந்திருக்கலாம்டா, தப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் சந்தோஷப்படுறாங்க. பதிலுக்கு விட்டாங்களா இவங்க வெறியாட்டம். ஏற்கனவே நேற்று பழைய வீடியோல சொன்னோம், ஹிஸ்புல்லாக்கள் என்ன, ஹிஸ்புல்லாக்களை நீ தாக்குறது தவறு இல்லை, ஆனா லெபனான் கூடிய அப்பாவி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கரண்ட்டை கட் பண்ணு, அவங்க பில்டிங் எல்லாம் போய் இடிச்சு தள்ளு, அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய நீர் ஆகாரம் இருக்குல்ல, சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கூட நீர்நிலைகள்லாம் தாக்கக்கூடாது, நீர்நிலையில் குண்டை போய் போடு அப்படின்னு நேற்று ஸ்மார்ட் ரிச் பேசியிருந்தா இத்மார் பின் குயிர். அதாவது போர் குற்றவாளிகள் இவங்க எல்லாம் ஒரு போர் குற்றவாளிகள்ங்க. சர்வதேச நீதிமன்ற தடிப்பில் ஒரு போர் குற்றவாளிகள் தான் ஒரு நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த நாட்டுடைய பேர் தான் இஸ்ரேலு. அதுக்கு உலக வல்லரசு அமெரிக்கா ஆதரவு. எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்க. இந்த ஸ்மார்ட் ரிச் இத்மார் பின் குயிர் என்ன சொல்றாங்கன்னா, காருன்னு ஒரு நீரணை இருக்குது, அந்த நீரணையில போய் குண்டை போடுங்க அவங்க சொன்னாங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த குண்டை போய் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லெபனான்ல கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் 31 பேரை இன்னைக்கு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா அந்த மக்களுடைய
பண்டிகை காலம் ஈதுல் அல்ஹான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை தினத்துல பெருநாள் தினத்துல போய் அங்க குண்டை போட்டு பலரை கொண்டிருக்கிறாங்க. இது அவங்களுடைய வேலை. காசா மக்களுடைய வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு பண்டிகை கால நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, குறிப்பா முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்துருச்சுன்னா அந்த சமயத்துல போய் அடிக்கிறத வழக்கமா இஸ்ரேல் ஒரு பண்பா வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வெறியாட்டத்தை இன்னைக்கு லெபனான்ல இஸ்ரேல் ஆடி தீர்த்திருக்கிறான். உலக தளவுல மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் கேவலமான கமெண்ட்ஸையும் இன்னைக்கு இஸ்ரேல் வாங்கிட்டு இருக்கிறான். இதுக்கடல பாத்தீங்கன்னா சமாதான ஒப்பந்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறப்பதான் MOM அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க MOM அப்படின்னு கேட்டா, இந்த ஒப்பந்தம் எதை பத்தி பேசுனா, ஹர்முஸ் ஜலசந்தியை பத்தி பேசுது. ஹர்முஸ் ஜலசந்தியில ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பழைய வீடியோல. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஈரான் நான் இல்லை எந்த காசு வாங்க மாட்டோம், உள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே என்ன சொன்னாங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், கப்பல்லாம் வந்து போனால் போக்குவரத்து செலவு இருக்குமா இல்லையா, எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான நியாயமான காரணம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம். ஏன்னா 80கள்ல இருந்து அவங்க மேலே தடை இருக்குது, சொல்லிக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் விமர்சனம் செய்வதற்கு நியாயமான உரிமைகளும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த MOM அந்த ஒப்பந்தம் தான் இன்னைக்கு நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றாங்க. எல்லாமே இறுதி செய்யப்பட்டுருச்சு. 95% ஒப்பந்தம் ஓகேவாயிருச்சு. ஆனால் இந்த விஷயங்கள் மட்டும்தான் இறுதி செய்யப்படாமல் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அமெரிக்கா அத்துமீறி பல்வேறு இடங்கள்ல பந்தர் அப்சாஸ் உட்பட அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தாக்குதல் நடத்தின வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டாங்க. ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கினப்ப எங்க விமானங்கள்லாம் அடியே வாங்கல, நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் சொன்னாங்க 42 விமானத்தை இழந்துட்டோம். F-15E இழந்தது மட்டும் இல்ல, F-35 நாங்க அடிச்சிட்டாங்க. இந்த 35 வச்சுதான் உலகத்தில் நாங்க சீன் போட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாங்கிக்கங்க நாங்க வித்தோம், அதையே எனக்கு ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாம ட்ரம்புக்கு எதிரான ஆள்கள்லாம் பேசினாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா F-35 விமானத்தை டார்கெட் பண்ணிருக்காங்க ஈரான். அதோடைய வீடியோ அவங்க காட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருச்சுங்க. ஆனா விட்டாங்களா, MQ-9 ரிப்பேர் அந்த விமானம். இந்த விமானத்தை பத்தி சொல்றப்ப இதோடைய பேசிக் காஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா 300 கோடியா. டோட்டலா ரேடார் சிஸ்டம் எல்லாம் சேர்த்தா 900 கோடி வருமா. அந்த விமானத்தை அடிச்சு அதோடைய வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் இதுக்கெல்லாம் சண்டைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றா இருக்குது. இதுக்கெல்லாம் ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவர்களுடைய முன்னாள் சபாநாயகராக இருக்கக்கூடியவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்பாஸ் மொகாதாதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை மாதிரி அவங்கள நம்ப முடியாது, அமெரிக்கார பையனுக்கு இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டு நிறைய ஏமாத்திருக்காங்க, இவங்க ஃப்ராடு பயலுங்க, இவங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்றாரு, யுரேனியத்தை நீங்க கொடுத்துறீங்க, கொடுத்ததுக்கு பின்னாடி அடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது ஈரான்ல மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்குதுங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா, கத்தமுல் அல் அம்பியாவினுடைய அலி அப்துல்லாஹின்னு ஒருத்தர் இருக்கிறாராம். இவரை அமெரிக்காக்கார தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தானா, அவரை வந்து பிடிக்கவே முடியல, எங்க இருக்காருன்னு தெரியலையா. இப்போ வந்திருக்காரு, அவர் லைவ்ல வந்திருக்கிறாரு. லைவ்ல வந்து அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதாவது தொடர்ந்து அமெரிக்காக்காரனை வரம்பு மீறிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, இந்த போர்ல நீங்க இந்த பிராந்தியம் தாண்டி, அதாவது வளைகுடா நாடுகள் தாண்டி, ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருந்தோம், பெல்ஜியம் அட்டாக் பண்ண போறேன்னு சொன்னாங்க, ஐஸ்லாந்து, அது மட்டும் இல்லாம ருமேனியா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. அததான் அவரும் சொல்றாரு, பிராந்தியம் தாண்டி இந்த போரை கொண்டு போயிருவோம், அமெரிக்கா ஒழுங்கா இருந்துக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை பயப்படாம இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இதையும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றா இருக்குது. குறிப்பா மஸ்கட்ல, அதாவது ஓமனுடைய தலைநகரம், அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 111 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியது தாங்க மஸ்கட்டினுடைய அந்த பகுதி, அந்த கடல் பகுதியை சொல்றேன் நான், நிலப்பரப்பை சொல்ல, கடல் பரப்புகளை கணக்கு பண்ணி சொல்றேன். அந்த கடல் பரப்புல போய்கிட்டு இருந்த ஒரு கப்பல் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்குது. அது எண்ணெய் கப்பல் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்குது. இந்த எண்ணெய் கப்பல் ஏன் தாக்கப்பட்டது, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற செய்தி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தெரியும் அப்படிங்கிற செய்திகள் ஒன்றா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, உக்ரைனை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ரஷ்யா அடிச்சிருந்தாங்க. அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விடுதிகளில் கொண்டு போய் குண்டை போட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இறந்து போனனால இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, பாலிஸ்டிக் மிசில்ஸ், அது மாதிரி ஹைப்பர் சோனிக் எல்லாம் ஏவுனாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாவினுடைய
கருங்கடல் பகுதின்னு சொல்லக்கூடிய செவாஸ்டோபீஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்னைக்கு அந்த கருங்கடல் பகுதியில் உக்ரைன் அட்டாக் பண்ணியிருக்காங்கிற செய்தியும் பரவலாக மக்கள் பற்றியில் பேசப்படுது. இப்படி போர்கள் நடக்கிறனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு தான் இதனால பிரச்சனையை சந்திப்போம். உதாரணத்துக்காக சொல்லுவதா இருந்தால் 2022 பிப்ரவரி மாதம் உக்ரைன் போர் வந்தப்போ தான் சன்ஃப்ளவர் ஆயில் கிட்டத்தட்ட 80 ரூபா இருந்தது, 200 ரூபா வரைக்கும் போனதுங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். இந்த மாதிரியான போரினுடைய சம்பவங்கள்லாம் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நேஷனல் நியூஸ்ல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு மும்பையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். தானேங்கிற ஒரு மாவட்டத்தில் மீரா அப்படிங்கிற பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி எப்பவுமே மீரா நகர் எப்பவுமே சென்சிட்டிவான பகுதிகளில் ஒண்ணுங்க. இந்த பகுதிகளில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தெரியப்படுறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம மக்களுக்கு அறிய தர்றோம். என்னன்னா, முஸ்லிம்களுடைய பண்டிகை, இந்த பண்டிகையில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குதா? நோன்பு பெருநாள்னு கொண்டாடுவோம். அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிற மாதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதம் நோன்பு பெருநாள்னு கொண்டாடுவோம். ஹஜ்ஜு பெருநாள்னு சொல்லுவோம். அதான் பக்ரீத்துன்னு சொல்லுவோமா இல்லையா, சொல்றாங்களா இல்லையா? இந்த 2 சம்பவத்தின் போதும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்குதா? யார் போய் துன்புறுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். மற்றவங்களை பற்றி நம்ம பேச வரல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த தானே மாவட்டத்தில் மீரா நகருங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளில் ஒன்றுங்க. இந்த பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், தங்களுடைய வீட்டுக்கு கீழே ஒரு ஆடு கட்டுறதுக்காக ஒரு கொட்டகை மாதிரி தான் வீட்டுக்கு கீழே ஒருத்தர் போடுறாரு. பூனம் கிளிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி போட்ட உடனே அதை உடனே பிரச்சனையாக்குறாங்க. அங்கே இருக்க விஹெச்பி அது எப்படி போடலாம், அது எப்படி செய்யலாம், அது எப்படி அறுக்கலாம், அது எப்படி, ஏன்டா மாடு தானடா உங்களுக்கு கோமாதா குளமாதாங்க, இப்போ ஆட்டுக்குட்டியுமா, வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பல பேர் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேள்வி எழுப்பி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனைகளை பண்ணுறாங்க. காஷ்மீரா அப்படிங்கிற காவல் நிலையம் என்ன பண்ணுறாங்கன்னா, கூப்பிட்டு சமாதான ஒப்பந்தம் செஞ்சு வைக்கிறாங்க. சமாதானத்தை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை கைமீறி போய் ரொம்ப கலகலப்பாது அடிதடியில் போய் முடியுது. அடிதடியில் முடிஞ்சா இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில விசமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குறிப்பாக விஹெச்பி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பன்னியை தூக்கிட்டு அங்கே உள்ளே வர்றாங்க. ஆடு இருக்க இடத்துல தூக்கிட்டு வா, எங்களுக்கு என்ன, எனக்கா நாங்கள் சொல்லியிருக்கோமா, பன்றிக்கறி சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல, அது கேடு அப்படிங்கிறது உலகமே அறிஞ்ச செய்தி, எல்லாரும் தெரிஞ்ச செய்தி. அதனால சாப்பிட வேணாம்னு சொல்கிறோம். நீ எனக்கு அறுக்கிறத நாங்கள் ஏதாவது மாற்றுக்கிறது தெரிவிச்சிருக்கிறோமா? நீ அறுப்பேன்னா அறு, திங்கினா தின்னு, பன்னியும் தின்னு, பண்ணி திங்கிறதையும் சேர்த்து தின்னுக்க, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. பன்னியை தூக்கிட்டு வச்சு அங்கே ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப யோக்கியமானுங்க, கிரீட்டு சோமையான்னு ஒரு ஆள். இந்த ஆளை பற்றி ஒரு செய்தி சொல்லிடுறேன், பரவாயில்ல தெரியுது. இங்கே இருக்க பிஜேபி காரங்க இவரை பற்றி பேசுறதே இல்லை. இந்த செய்தியை பிஜேபி ஆளுகளுக்கு அனுப்பிச்சு வைங்க. இந்த கிரியேட் சோமையான்னு சொன்ன உடனே இங்கே இருக்க பிஜேபி ஆளுக்கு ஒரு மாதிரி தொடையெல்லாம் நடுங்கிரும். இந்த கிரியேட் சோமையா யார் தெரியுமா? மே 23, 2023 இந்த ஆளுடைய வீடியோ 10 வீடியோ அங்கே இருக்கக்கூடிய டிவியில் ஒளிபரப்பாகப்படுது. என்னன்னா அந்த மாதிரி வீடியோ கேடி ராகவன் பார்த்தீங்களா, அதை விட மோசம். ஐயா படுத்துக்கிட்டு இப்படி அப்படி அவர் சொல்ல முடியல அந்த வீடியோலாம். அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டவர் தான் இவர். அங்கே இருக்கக்கூடிய அப்போ தேவேந்திர பட்னாவிஸ் உள்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ அஜித் பவார்லாம் உயிரோடு இருக்கார். தேவேந்திர பட்னாவிஸை பார்த்துட்டு அவங்களுடைய காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ கிரியேட்டிங் வீடியோலாம் இல்லை, உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோமையா தான் அங்கே போகிறாரு. இங்கே மீரா நகருக்கு போய் விஹெச்பியை தூண்டி விட்டு, நாங்கள் பிரச்சனையில் இருக்க விடமாட்டோம், நாங்கள் ஆடுகளை அறுப்பது எப்படி, அவன் வீட்டுக்குள்ளே வெளியில் போட்டு அறுத்தா நாங்கள் விட மாட்டோம், இங்கே இது பாகிஸ்தானை மாற்ற பார்க்குறாங்க. அட முட்டா போயில, ஆடு அறுத்தா அவள் பாகிஸ்தானா? அப்போ நீ பண்ணியை தூக்கிட்டு வந்தே, உன்னை என்ன சொல்கிறதப்ப? இப்படியான ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பிஜேபி வருதோ அங்கெல்லாம் மக்களுடைய வாழ்வை பற்றி பேசுறதில்ல, மத கலவரத்தை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொரு சம்பவம் சொல்வதா இருந்தா, இப்போ நடந்திருக்கக்கூடிய மாலியானாங்கிறது உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய மீரட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்ச நேரம் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்காக ஒரு சின்ன இடம் மாதிரி அமைக்கிறாங்க. அமைச்சா உடனே அதுக்கு எதிர்ப்பு, செய்யாதீங்க அப்படி இப்படின்னு ஒரே சண்டை. இந்த மாலியானாங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான பகுதிங்க. அதுக்கான காரணத்தையும் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மனிதநேயத்தை விரும்புகிற மக்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன் மாலியானா முக்கியமானதுன்னு சொன்னால், மே 2023 1987 அங்கே 72 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
72 முஸ்லிம்கள். அப்படி 72 முஸ்லிம்களை கொல்லப்பட்டு 100 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 39 பேரை குற்றவாளின்னு சொல்லப்பட்டு 2023 39 பேர் மேலையும் உரிய ஆதாரங்கள் நிரூபிக்கப்படலன்னு சொல்லி விடுதலை செய்யப்படுறாங்க. இந்த மாலியானாவில் எப்படிப்பட்ட அந்த 72 பேர் இறந்து போனாங்க, எப்படி இறந்து போனாங்கன்னா சிறுவர்கள், குழந்தைகள், பல பேர் உள்ளே வச்சு எரிச்சாங்க. சின்ன குழந்தைகளை எரிச்சு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அதிலும் குறிப்பா இஸ்மாயில் கான் ஒருத்தருடைய வீட்டில் 11 பேர் இறந்து போனாங்க. 11 பேர். அவர் காசியாபாத்துக்கு தன்னுடைய தம்பிக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவர் போறார். காசியாபாத்துக்கு சொந்தக்காரவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவா கும்பலும் பிஏசி என்று சொல்லப்படக்கூடிய உள்ளூர் காவல் படையும் சேர்ந்து மக்களை கொன்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு என்ன? உரிய ஆதாரங்கள் இல்லை. அப்போ மக்கள் கேட்குறாங்க, எப்படிப்பா இறந்து போனாங்க, நாங்களா எப்படி இறந்து போனாங்க, அதுக்கு தவளை சொல்லு, அப்படி செத்து போயிட்டாங்க இல்லை தானா அப்படின்னு மக்கள், அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறார்கள் இந்துத்துவாக்கள். அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மொட்டை யோகி ஒழுங்காக பேரை வச்சு தொலை மாட்டேங்கிறான், வரமாட்டேங்குது. மொட்டை யோகி என்ன சொல்கிறான்னா, யாராவது வெளியில் வந்து தொழுவு நடத்துனீங்கன்னா பள்ளி வாசலை விட்டு நடக்கிறதே வேற. ஒரு முதலமைச்சர் பேசுகிற வார்த்தையா இது? இப்படியா இருக்கும்? கொஞ்ச நேரங்க, ஒரு 1/2 அன் ஹவர் பள்ளிவாசல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து தொழுவாங்க. அப்படி தொழுவுறதே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதான். பொதுவாக இது மாதிரியான தொழுகைலாம் திடலில் தான் நடத்தப்பட வேணும், அதான் நபிமொழி உணர்த்துது. ஆனாலும் சில சூழல்கள், சில சந்தர்ப்பங்கள் அவங்க அப்படி நடத்துகிற மாதிரி தெரியுது, இல்லாட்டி அவங்களுடைய புரிதல் அப்படி இருக்குது. அப்படி நடத்தினாவே விடமாட்டோம், வெளியில் வந்து நடத்தினா அவ்வளோதான். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை பேசுகிறாரு. இதுதான் பாஜகவினுடைய உண்மை முகமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்படி கண்ணீர் கதைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கதை ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதை கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு சம்பவங்க. உண்மையிலே இப்படி மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தி காட்டுது. எப்படி இறைவன் சொன்னபடி, இறை தூதர் சொன்னபடி வாழ்கிற ஒரு மக்கள் இன்றைக்கி லைவாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் என்னென்னா, ரஃபாவில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். அஜீசா 67 வயசு, இப்ராஹிம் அவருக்கு 70 வயசு, கணவன் மனைவி. இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை, பார்வையற்றவர். இவங்க ரஃபாவில் இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் ரஃபாவில் கொண்டு போய் குண்டு போடுறாங்க. நான் இது சொல்கிறது எப்போனா, மார்ச் 18, 2025. இன்னைக்கு இந்த சமயத்தில் தான் ரமலானுடைய மாதத்தில் ஒரே நாளில் 487 பேரை கொண்டாங்க. அந்த சம்பவத்தில் நடக்கிற சம்பவத்தை இந்த தாய் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல துன்பங்கள் நான் கடந்து வந்தோம், தாக்குதல் நடத்தப்படுது. என் பக்கத்து வீட்டில் என் பசங்க இருந்தாங்க, பசங்க திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளையெல்லாம் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வெளியேற சொன்னாங்க இஸ்ரேல். வெளியேறுவதற்காக வேண்டி என் பசங்க வந்து என்னை கூப்பிட்டு வர்றாங்க, அம்மா வாங்க வாப்பா வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. என்னை கூப்பிட்றப்ப கணவர்னால் நடக்க முடியலை. இப்ராஹிம் ஒரு நாள் நடக்க முடியல, பார்வை வேற இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னன்னாலும் பரவாயில்ல இங்கேயே இருந்துக்கிறேன். மகன்கள் கெஞ்சுறாங்க, இல்லைப்பா நாங்கள் எப்படியாவது கூட்டு போயிடுறோம், எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுறோம், எப்படியாவது போகிறோம். இல்லை வேணாப்பான்னு விடாப்பிடியாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்து மேலே அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை. எப்படியாவது போய் ஆகணும், இல்லாட்டி அது குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரமலான் மாதத்தினுடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மா விட்டுட்டு மனவேதனையோடு அவர் அங்கேருந்து பிரிகிறாரு. அஜீசா மனைவியை நோக்கி இப்ராஹிம் சொல்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, இப்ராஹிம் அவங்ககிட்ட வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னோன்னே, கணவரை விட்டு பிரிய மனசு இல்லாமல் 50 வருஷம் உங்களோடய வாழ்ந்துருக்கிறேன், என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் இங்கேயே இருப்போம், நம்ம 2 பேரும் இங்கேயே இறந்து போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீடுகளில் வாழ்கிறாங்க. தொடர்ந்து குண்டு போடப்படுது. அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிர் வாழ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பீரங்கி குண்டுகள், விமானத்தினுடைய குண்டுகள், துப்பாக்கி சவுண்டு. ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் எந்திரிப்பதே எங்களுக்கு அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி நாங்கள் எந்திரிச்சோம். இப்படி நாட்கள் கடந்து செல்ல நான் வச்சுருந்த உணவு எல்லாமே காலியாகுது. நான் அவரை பராமரிச்சுக்கிட்டு பீன்ஸு, அந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு இதெல்லாம் வச்சு நான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க, அதாவது மே மாதம் 20ஆம் தேதி அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குண்டு போடப்பட்டுச்சு. போட்ட உடனே என்னன்னா, என் வீட்டை நான் இருந்த அறை ரூமு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம், இதை தவிர எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. எனக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக இடிபாடுகள், புகை மூட்டம். நான் முன்னாடி போய் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பார்க்குறேன். பார்த்தா என்னுடைய கணவருடைய கழுத்தில் அடிபட்டு ரத்தம் வருது. 67 வயசு அந்த அம்மா, கண் பார்வையற்றவர். ஓடோடி போய் அவருக்கு
சிகிச்சை பண்ணுறாங்க. தொடச்சி அவங்க அங்கேருந்த துணியெல்லாம் வச்சு அவரை தொடச்சி அவரை சரி பண்ணி அதுக்கு அப்போ அங்கேருந்த துணியை வச்சு கட்டு போட்டு அவரை தூக்கிக்கிறாங்க. முதுகில் 70 கிலோ வெயிட்டு அவரை தூக்கிக்கிட்டு எப்படியாவது வெளியில் போய் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரஃபாவை நினச்சி பாருங்கள், காசாவை நினச்சி பாருங்கள். அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில், அந்த கல்களுக்கு மத்தியில் அந்த தாய் அந்த 70 வயசு பார்வையற்ற தன்னுடைய கணவரை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 100 மீட்டர் நான் வந்திருப்பேன். 100 மீட்டர் யோசிச்சு பாருங்கள், 100 மீட்டர் எவ்வளோ பெரிய தூரம்னு. 100 மீட்டர் வந்து அவர் மெத்தையில் படுக்க வச்சு ஏதாவது உங்களுக்கு தரவா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தேன் கொடுமான்னு சொன்னோன்னா பையில் வேறு பையை தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல், கொஞ்சம் தேன் கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, அவருடைய இடது கை வந்து ரொம்ப நடுங்குச்சு, நான் மசாஜ் பண்ணி விடுவான்னு கேட்டேன். நான் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டே இருந்தேன். அப்படியே அவர் மரணிச்சிட்டாரு. மரணிச்சோன்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. தூரத்தில் என் மாமா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழி இருந்துச்சு. அவர் அப்படியே அங்கே தூக்கிட்டு போய் அந்த குழியில் வச்சு அதுக்கு முன்னாடி ஜன்னல் துணிகள், அங்கே ஜன்னல் துணிகள், இடிபாடுகள் வீடுகளுக்கு இருந்த ஜன்னல் துணிகள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கஃபன் துணின்னு சொல்லுவாங்க, வெள்ளையாக போடுற துணி, கஃபன் துணி. அதை நான் ஒரு கஃபன் துணியாக போட்டு உள்ளே அடக்கம் பண்ணி அவரை அதுக்கு மேலே இது இரும்பு அந்த தகடுன்னு சொல்லுவாங்கள்ல, தகடு அங்கே இருந்த குச்சிகள்லாம் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மண்ணெல்லாம் தள்ளி ஒரு 3 மணி நேரம் அங்கே வச்சுட்டு அவருக்காக நான் பிரார்த்தனை செஞ்சு அவர் கூட வாழ்ந்த காலத்தை நினச்சி பார்த்து இறைவனிடம் அவருக்காக பிரார்த்தனை செஞ்சு அழுதுட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். 20 நாள் பின்ன சிங்கிளால் அதே வீட்டில் நான் பயத்தோடையே வாழ்ந்தேன். ஒரு கட்டத்தில் என்கிட்ட ஒரு நாள் பார்க்குறப்ப 250 ml தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் வெளியில் போய் என் கணவருக்கு என்ன ஆளான்னு நான் பார்க்க போகிறப்ப அந்த சமயத்தில் நான் அடக்கம் பண்ண அந்த இடம் அவருடைய தலையெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏதோ மலையில் வந்திருக்கும் போல். திருமணியும் போய் தான் கணவரை எனக்கு ரொம்ப பதறிட்டேன். திருமணியும் என் கணவருடைய தலையெல்லாம் உள்ளே வச்சு திருமணியும் என் கணவரை நான் அடக்கம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா நடந்து போனேன். எங்கன்னா நான் அப்படியே நடந்து மவாசி சைடு அப்படி போகிறப்ப இராணுவ அந்த வண்டி நின்றுச்சு. தூரத்தில் பார்த்தாலும் நிறுத்திட்டாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டாங்க. உன் பையில் என்ன வச்சுருக்குன்னு காட்டினாங்க. நான் அதையும் காட்டினேன். உன் ஹிஜாபை கழட்டுனாங்க. இல்லை நான் ஹிஜாபை கழட்ட மாட்டேன், அது தப்பு, அது எங்கள் இஸ்லாம் அடிப்படையில் சரியில்லை. பாருங்கள் எப்படி ஒரு அம்மா இன்றைக்கி கல்யாண வீடுகள்லாம் போனால் ஹிஜாபெல்லாம் பறந்துடுது. முஸ்லீம் பெண்கள்லாம் இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறாங்க இதை கழட்ட மாட்டேன், இது கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை கழட்டி தான் ஆண்டு மிரட்டினவுடனே நான் கழட்டினதுக்கு பின்னாடி கூட 4 மணி நேரம் ஜீப்புக்கு வெளியிலேயே என்னை நடத்தியே கூட்டு போனாங்க. பயந்து போய் அவ்வளோ ஐடிஎஃப் வச்சு பயந்து போய் 4 மணி நேரம் அப்படியே என்னை கூட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை ஜீப்பில் ஏற்றி ஒரு மரத்துக்கு அடியில் கொண்டு போய் என்னை விட்டுட்டு எங்கே போனாங்கன்னே தெரியலை. பிறகு நான் சில மணி நேரங்கள் நடந்து நான் வந்து ஐநாவுடைய கேம்புக்கு போய் என் மகனை கான்டாக்ட் பண்ணி நான் கேம்புக்கு போனேன். அந்த கேம்பில் கூட இன்னமும் எனக்கு சாப்பாடு இல்லாத ஒரு நிலையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதுக்கிடையில் இறைவனுடைய சட்டத்தை பேணி நடந்ததையும் கணவர் மீது வச்சுருந்த அன்பும் நிச்சயமாகவே இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பாடமும் படிப்பனை இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் காசா மக்களுக்காக இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய தினத்தில் நம்ம ஒவ்வொருவரும் அவங்களுக்காக துவா செய்யணும். நம்ம இந்த வீடியோவை பற்றி மறவாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.